ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 2 பதம் 1. வாசோவேகம் மனச குரோத வேகம் ஜிக்வாவேகம் உதரோபஸ்தவேகம் ஏதான் வேகான் யோ விஷஹேத தீர சர்வாம் அபிமாம் பிரதிவீம் சிஷ்யாத். மொழிபெயர்ப்பு: பேச்சின் தூண்டுதல், மனதின் தேவைகள், கோபத்தின் செயல்கள் மற்றும் நாக்கு, வயிறு, பாலுறுப்புகள் ஆகியவற்றின் தூண்டுதல்களை பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி வாய்ந்தவர் ஆவார். பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதத்தில் 6ஆம் காண்டம் அத்தியாயம் 1 பதங்கள் 9-10 சுகதேவ கோஸ்வாமியிடம் சில புத்திசாலித்தனமான கேள்விகளை பரீட்சித்து மகாராஜா கேட்டார். இக்கேள்விகளில் ஒன்று: மக்களால் தங்களின் புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்கள் ஏன் பிராயச்சித்தங்களை மேற்கொள்கின்றனர்? உதாரணமாக, திருடன் ஒருவன் தனது திருட்டு தொழிலுக்காக கைது செய்யப்படக்கூடும் என்பதை அந்த திருடனே நன்கறிவான். மேலும் போலீஸ்காரரால் திருடன் ஒருவன் கைது செய்யப்படுவதையும் கூட அவன் காணக்கூடும். இருப்பினும் அவன் தொடர்ந்து திருட்டை செய்கிறான். காண்பதாலும் கேட்பதாலும் அனுபவம் திரட்டப்படுகிறது. புத்தியில் தாழ்ந்தவன் காண்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். மேலும் அதிக புத்தி உள்ள ஒருவன் கேட்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். அறிவுள்ளவன் கற்ற நூல்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் திருடுவது நல்லதல்ல என்பதையும், திருடன் ஒருவன் அகப்படும் போது தண்டிக்கப்படுவான் என்பதையும் கேள்விப்பட்டதும் திருட்டிலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறான். புத்தியில் தாழ்ந்தவன் திருட்டை நிறுத்த பழகி கொள்ளும் முன்பாக அவன் முதலில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். ஆனால் மூடனுக்கு இத்தகைய அனுபவங்கள் இருந்தாலும் தொடர்ந்து அவன் திருட்டை செய்கிறான். இத்தகைய மனிதன் அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டாலும் சிறையிலிருந்து வெளியேறியதும் மீண்டும் திருடுகிறான். சிறை தண்டனை பிராயச்சித்தமாக கருதப்படுமானால் அத்தகைய பிராயச்சித்தத்தால் என்ன பயன்? இதனால் பரீட்சித்து மகாராஜர் வினவினார். திருஷ்டஸ்ருதாப்யாம் யத் பாவம் ஜானன் அபி ஆத்மனோ ஹிதம் கரோதி பூயோ விவச பிரயாச்சித்தம் அதோகதம் க்வச்சின் நிவர்த்ததே பத்ரா க்வச்சித் சரதி தத் புனः பிராயச்சித்தம் அதோபார்த்தம் மன்யே குஞ்சர சௌசவத். பிராயச்சித்தத்தை அவர் யானை ஒன்று குளிப்பதோடு ஒப்பிட்டார். யானை ஆற்றில் நன்றாக குளிக்கக்கூடும், ஆனால் அது கரைக்கு வந்ததும் உடல் முழுவதிலும் மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறது. ஆகவே அது குளித்ததனால் என்ன பயன்? அதை போலவே பல ஆன்மீகிகள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கின்றனர், ஆனால் அதே சமயம் பல விலக்கத்தக்க விஷயங்களை செய்கின்றனர். இக்குற்றங்களை அவர்களது ஜபம் முறித்து விடும் என்று எண்ணுகின்றனர். இறைவனின் புனித நாம ஜபத்தின் போது ஒருவன் 10 விதமான குற்றங்களை இழைக்கக்கூடும். இக்குற்றம் நாம்னோபலாத்யஷஹி பாப புத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் வலிமையால் பாவங்கள் செய்வது என்பதாகும். அதே போலவே சில கிறிஸ்துவர்கள் தேவாலயத்திற்கு சென்று தங்களின் பாவங்களை ஒப்புக்கொள்வதாலும் சில விரதங்களை மேற்கொள்வதாலும் வாரம் முழுவதும் தாங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளில் இருந்து விடுபடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். சனிக்கிழமை முடிந்து ஞாயிறு பிறந்தவுடன் மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து மீண்டும் தங்களது பாவ செயல்களை ஆரம்பிக்கின்றனர். இத்தகைய பிராயச்சித்தத்தை அப்போதே மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவரான பரீட்சித்து மகாராஜா கண்டனம் செய்கிறார். ஒரு பாவ செயலை ஒரு புண்ணிய செயலால் முறிக்க முடியாது. நம்முடைய உறங்கும் நிலையில் உள்ள கிருஷ்ண உணர்வை விழிப்புறச் செய்வதே உண்மையான பிராயச்சித்தமாகும். உண்மையான அறிவு நிலைக்கு வருவதே சரியான பிராயச்சித்தமாகும். இதற்கான பொதுவான வழிமுறை ஒன்றுள்ளது. ஒழுங்கான சுகாதார முறையை ஒருவன் பின்பற்றும் போது அவன் நோய்வாய்ப்படுவதில்லை. மனிதன் சில குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு ஏற்ப பயிற்றுவிக்கப்பட வேண்டியவனாவான். இதனால் அவனது சுய அறிவை புதுப்பிக்க முடியும். இத்தகைய முறையான வாழ்வு தபஸ்ய அல்லது தவம் என்று கூறப்படுகிறது. உண்மையான அறிவு அல்லது கிருஷ்ண உணர்வின் தரத்திற்கு ஒருவரை படிப்படியாக உயர்த்திவிட முடியும். தவத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் பயில்வதாலும் மனதை கட்டுப்படுத்துவதாலும் புலன்களை கட்டுப்படுத்துவதாலும் ஒருவரின் உடைமைகளை துறப்பதாலும் சத்திய விரதத்தை மேற்கொள்வதாலும் தூய்மையாக இருப்பதாலும் மேலும் யோகாசனங்களை பயில்வதாலும் உண்மையான அறிவு நிலையை ஒருவர் அடையலாம். ஆயினும் ஒருவர் அதிர்ஷ்டம் உள்ளவராக இருப்பின் அவர் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தை பெற்று அஷ்டாங்க யோக முறையால் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் அனைத்தையும் சுலபமாக கடந்து விடுவர். கிருஷ்ண உணர்வின் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதால்
இந்நிலையை அடைய முடியும். கிருஷ்ண உணர்வின் ஒழுக்க விதிகள் பின்வருமாறு: தவறான உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல் மற்றும் சூதாட்டம் ஆகியவற்றை தவிர்த்தல். மேலும் உண்மையாக ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுதல். இந்த எளிய முறை ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் சிபாரிசு செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.